சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி வந்து போஸ் சிஸ்டம் இருந்தது வண்டியில், டாப் அண்ட் வண்டி தான். ஸோ ஃப்ரண்ட்டு, பேக்கு அண்ட் தென் சப் எல்லாமே போஸ் வந்துடும். அந்த போஸ் ஆம்ப்ளிஃபையர் வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை கம்ப்ளீட்டாக நம்ம எடுத்துகிட்டு டோட்டலாகவே ஒயர் அதே கட் பண்ணல, பிகாஸ் வாரண்டியில் இருக்குது. ஸோ அதனால் போஸ் ஆம்பை வச்சு நம்ம ரூட்டிங் எடுத்து தனியாக நம்ம செப்பரேட்டாக ஃபுல் ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கோம். இதில் பண்ணியிருக்கிறது நம்ம ஒரு ஹையர் அண்ட் 2-வே சிஸ்டம் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா 2-வே ஆக்டிவ் சிஸ்டம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரண்ட்டு ஆஸ் யூஷுவல் எங்கேயுமே வெளியே எதுவும் தெரியாது, எல்லாமே அப்படியே மோல்ட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே. ஸோ ஃப்ரண்ட் காம்பனண்ட்டு, பேக் கோஆக்சல், சப் 10 inch சப் ஊஃபர் தனியாக போட்டிருக்கோம் பாக்ஸில். தென் ப்ராசஸர் இன்ஸ்டால் பண்ணி ஆல்ஃபைனோட ஹைரஸ் ப்ராசஸர் பண்ணியிருக்கோம், 8 channel ப்ராசஸர் யூஸ் பண்ணி டியூன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 ப்ரீசெட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹெவி பேஸோட வர மாதிரி ஒரு ப்ரீசெட் சொன்னேன். தென் செகண்ட் வந்து ஆல் சீட், நீங்கள் எல்லோரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போகிறப்ப என்ஜாய் பண்ணுறதுக்கு. தென் மூணாவது வந்து மைல் பேஸில் ஒரு ப்ரீசெட்டும், ஃபோர்த்து வந்து லைட்டாக பேஸும் வாய்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி மொத்தம் 4 ப்ரீசெட்ஸ் நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜிங்ஸ் பார்த்துடலாங்கண்ணா, அதுக்கப்புறம் சேனல்ஸ் செக் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது This is the right channel. This is the right channel. This is the left channel. This is the left channel. இப்போ ஸ்டேஜிங் பார்க்க போகிறோம். My voice should appear to come from a single point at the far left of your sound stage. My location should be exact and well focused. My voice should appear to come from a single point in the center of your sound stage. My location should be exact and clearly focused. No part of my voice should appear to come from the left or the right channel. My voice should appear to come from a single point at the far right of your sound stage. My location should be exact and well focused. ஸோ இது வந்து ஸ்டேஜிங் தான். ஓகே. ஸோ இப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து சப்வூஃபர் வந்து பின்னாடி தான் இருக்கும், ஆனால் பேஸ் எல்லாமே எங்கே வரும்னா இங்கே தான் வரும், ஃப்ரண்ட்டில் தான் வரும். ஆல் சீட் விட்டுருங்க. பட் ஸ்டேஜிங் பண்ணியிருக்கிறதுல நம்ம ஸ்பீக்கர்ஸோடு சேர்ந்து உங்களுக்கு சப்பு இங்கே தான் வரும். ஸோ இது வந்து உங்கள் பாடியை இரிட்டேட் பண்ணுறது, தலைவலிக்கிறது அந்த மாதிரி எதுவுமே ஆகாது. நம்ம காது அடைக்கிறது இதெல்லாம் பேசியிருந்தோம், அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் ப்ளசண்ட்டாக நீட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பேஸை வந்து இதில் கொண்டு வந்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம அந்த மாதிரி பேஸ் எப்படி இருக்கும், சாங் ப்ளே பண்ணால் எப்படி இருக்குங்கிறத எல்லாமே நம்ம இப்போ பார்த்துடலாம். ஓகே. பார்த்தீங்கன்னா 4 ப்ரீசெட்டுங்க நேம் கொடுத்துருக்கேன் அதுக்கு. சிங்கிள், ஆல், லோ பேஸ் அண்ட் வாய்ஸ் அண்ட் பேஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லோ பேஸில் கேட்டுட்டு இருக்கோம். இது வந்து கரெக்டாக ஆனால் நச்சின் சென்டரில் தான் இருக்கும். இப்போ இதே உங்களுக்கு வந்து வாய்ஸ் அண்ட் பேஸும் நான் வச்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்க, வாய்ஸ் அதிகமாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த ப்ரீசெட் சேஞ்ச் பண்ணலாம். ஆல் சைடுங்க. ஸோ இது வந்து நீங்கள் ஃபுல்லாக ஃபேன்
நீங்கள் அந்த ஃப்ரண்ட் ஸ்டேஜிங்க இந்த மாதிரி கேட்டிங்கன்னா தான் நல்லா இருக்கு. இந்த கேபின் மட்டும் இதுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். எனக்கு இந்த 4 ப்ரீசெட்டில் வந்து அந்த லோ பேஸ் அண்ட் வாய்ஸ் அண்ட் பேஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டாக நல்லா இருக்கு. இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஆல் சீட்டில் கேட்குறப்ப கூட அந்த சின்ன சின்ன எக்யூப்மெண்ட் அந்த மியூசிக் எக்யூப்மெண்ட்ஸோட சவுண்ட் தனியாக கேட்கறது இல்லை. இதே லோ பேஸும் Voice and வாய்ஸ் அண்ட் bass, பேஸ்ல front வந்து எல்லாமே. தனியாக எடுத்து கேட்குது. இந்த கேபின்குள்ளே ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கு. நீங்கள் தனியாக போகிறப்பங்கன்னா தயவு செஞ்சு இந்த மோடை யூஸ் பண்ணிக்கோங்க. லோ பேஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட போனால் மட்டும் நீங்கள் ஆள் போட்டுக்கோங்க. எனக்கு இதில் கிளாரிட்டி ரொம்பவே ஒவ்வொரு சின்ன சின்ன எக்யூப்மெண்டோட கிளாரிட்டியும் கூட தனியாக கேட்குற மாதிரி இருக்கு. எனக்கு ஒரிஜினல் அந்த போஸில் பார்த்தீங்கன்னா அந்த பேஸு மிட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதை கேட்குறப்ப வந்து ரொம்ப நேரம் கேட்க முடியாது. ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கேட்குறப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ரொம்ப கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இது சின்ன சின்னதையும் கூட தனியாக எடுத்து காட்டுறப்போ கேட்கக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியாகுது. பேஸ் வந்து சுத்தமாக இருக்கு. பேஸ் சுத்தமாக இல்லைங்க. அதனோட எனக்கு அது என்ன சொல்றது, அந்த ஃபீல் கம்பேர் டு திஸ்ங்கிறப்போ போஸோடது வந்து எனக்கு டிஸாட்டிஸ்ஃபைடு தான். மேபி அந்த எக்ஸாக்ட் அவுட்புட் அதில் இல்லை. பட் இந்த இப்போ நம்ம டியூன் பண்ணதும் சரி இந்த ப்ராடக்ட்டும் சரி எனக்கு ரொம்பவே மச் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. எனக்கு இதில் எதுவுமே போய் கிளையாமல் வாரண்டி போகாமல் இருந்தது. அதில் ஒரு வேல்யூ ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. நீங்கள் என்ன கேளுங்க, டிரைவ் பண்ணுங்க. ஓகே. நல்லா பார்த்துட்டு எல்லா சாங்ஸும் நான் கொடுத்துருக்கேன். கேட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. ஏதாவது மறுபடியும் கரெக்ஷன் இருக்குனாலும் சொல்லுங்க. இன்னும் 2 ப்ரீசெட்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு தாராளமாக இன்னும் வேற ஏதாவது சேஞ்சஸ் இருந்தாலும் நம்ம வச்சுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போனாலும் கூப்பிடுங்க. ஸோ போஸை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு ஓகே தானே? ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. டேம்பிங் ஆல்சோ நம்ம 3 லேயர் பண்ணிருக்கோம். டேம்பிங் ஆர்டிக்ஸ் கோல்டு ஹெச்டி நான் போட்டுருக்கோம். 3 லேயர் பண்ணிருக்கோம். எனக்கு டேம்பிங் அந்த ஹுட்டு ட்ரங்க் எல்லாமே பண்ணங்காட்டி எனக்கு வண்டியோட ஸ்டெபிலிட்டியும் எனக்கு அதில் ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்கு டேம்பிங் பண்ணதுக்கப்புறம். ப்ளஸ் ஆடியோனுடைய குவாலிட்டியும் அது நல்லா எடுத்து கொடுக்குது. எனக்கு நார்மலாக இருக்கக்கூடிய அந்த டோர் பேட்ஸில் வந்து எனக்கு போஸ் இது வச்சாலே அந்த வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி வரும். இப்போ நம்ம டேம்ப் பண்ணி ரீகாயில் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு சின்ன சின்னதும் கூட எடுத்துக்கிறதுக்கு எனக்கு வெளியே நாய்ஸ் கம்ப்ளீட்லி அரெஸ்டட். ஒன்லி ஹார்ன்ஸ் வந்து ஒரு சில டெசிபிளுக்கு மேலே மட்டும்தான் நமக்குள்ளே கேட்குது. கம்ப்ளீட்லி அரெஸ்டட். உள்ள ஒரு ஸ்மூத்தான ஒரு என்விரான்மெண்ட்டாக இருக்கும் உள்ள கேபின்குள்ளே. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க. ஸோ சாட்டிஸ்ஃபைடாக டோட்டலி கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடுங்க. வித் மோர் காஸ்ட் எஃபெக்டிவ். எனக்கு இதை விட மார்க்கெட்டில் மற்ற வெண்டார்ஸ் கிட்ட இருக்கு பண்ணியிருக்கேன். பட் எனக்கு அப்போ இந்த சாட்டிஸ்ஃபிகேஷனே வரல. எனக்கு உங்ககிட்ட வந்தப்போ எனக்கு ஒர்த் டு த இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒவ்வொரு பெண்ணியுமே அது ஒர்த்து தாங்க. அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ரொம்ப மச் சாட்டிஸ்ஃபைடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா. நீங்கள் இன்னும் ட்ரைவ் பண்ணுங்க. டவுட்ஸ் இருந்தாலும் எப்போனாலும் எனக்கு கால் பண்ணுங்க. எதுனாலும் சொல்லுங்க, நான் பண்ணித்தரேன். டெஃபினெட்லி. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாத்துக்குங்கண்ணா. ஹுண்டாய் கிரெட்டா SXO டாப் அண்ட் மாடல். ஸோ இதில் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா போஸோட ஆடியோ சிஸ்டம் வந்துடும். ஃப்ரண்ட் காம்பனன்ட், பேக் கோஎக்சல், போஸோட ஆம்பு அண்ட் சப்வூஃபர் எல்லாம் வந்துடும். ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கஸ்டமரோட ரிவ்யூ. போஸில் எஃபெக்ட்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, டீட்டெயிலிங்ஸ் இருக்காது அந்த மாதிரிங்கிறதுனால கஸ்டமருக்கு ஒரு இதை டோட்டலாக ரிமூவ் பண்ணிட்டு ஹையர் அண்ட் 2-way ஆக்டிவ் ஆடியோ சிஸ்டம் பண்ணியிருக்கோம். எந்த வயரையும் கட் பண்ணாமல் சாக்கெட் டு சாக்கெட்லேயே கஸ்டமருக்கு நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கோம். வேறு என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 லேயர் டாக்டர் ஆர்டிஸ்ட் கோல்டு ஹெச்டியில் டேம்பிங் பண்ணிட்டோம். மொத்தம் 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம். அதில் இந்த மெட்டல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து டாக்டர் ஆர்டிஸ்ட் கோல்டு ஹெச்டியில் டேம்ப் பண்ணிட்டோம். பிளாஸ்டிக் ஏரியா அதாவது டோர் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆர்டிஸ்டில் ஃபோமிங் பண்ணிட்டோம். மொத்தம் 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம் இதில். அண்ட் இதில் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டோட காம்பினேஷன் பார்க்கலாம். போஸை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு ரீகாயிலில் நம்ம கஸ்டமருக்கு ஆடியோ ஒரு கஸ்டமர் வந்து பில்லர்ஸில் எதுவும் வெளியிலாம் எனக்கு எந்த ட்வீட்டர்ஸ் எதுவும் தெரியக்கூடாது, எல்லாம் கன்சீல்டாக இருக்கணுங்கிறதுனால கஸ்டமருக்கு ஒரு பேசிக்காக பேசிவ் இல்லாமல் ஒரு ஆக்டிவில் பண்ணியிருக்கோம். 2-way ஆக்டிவ். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம 3 லேயர் டேம்பிங் பண்ணியாச்சு. டாக்டர் ஆர்டிஸ்ட் கோல்டு ஹெச்டி அண்ட் ஃபோமிங் 3 லேயர் டேம்பிங் பண்ணி கொடுத்துட்டோம். தென் ரீகாயிலில் மேட் இன் US பிராண்டு ரீகாயிலில் பார்த்தீங்கன்னா ஹையர் அண்ட் காம்பனண்ட் SAM 65 சொல்லி ஃப்ரண்ட் காம்பனண்ட்டை 2-way ஆக்டிவாக பண்ணியிருக்கோம். அண்ட் பேக் வந்து ரீகாயில் கோஆக்சல் பண்ணியிருக்கோம். ஸோ இதை பவர் அப் பண்ணுறதுக்கு JL 5 சேனல் ஆம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இந்த 5 சேனல் ஆம்பில் பண்ணியிருக்கோம். அண்ட் சப்வூஃபரும் இதுலேயே JL 10-inch சப்வூஃபர் ஆல்ஃபைனோட 8 சேனல் ப்ராசர் யூஸ் பண்ணி DSP ரிமோட் யூஸ் பண்ணி கஸ்டமர் ப்ரீசெட் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட் வந்து கஸ்டமருக்கு 2-way ஆக்டிவும், பேக் வந்து பேசிவும் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம 4-way ஆக்டிவ்,
3-வே ஆக்டிவ், 2-வே ஆக்டிவ் அண்ட் 2-வே பாசிவ் எல்லா சிஸ்டமும் நம்ம பண்ணுறோம். டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் போட்டிருக்கோம் கஸ்டமருக்கு. அதே மாதிரி இந்த வீடியோவில் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ரெக்கார்ட் பண்ண முடியுமோ பண்ணி காமிச்சிருக்கோம். ஸோ இது வந்து ரியலான மியூசிக் அந்த மாதிரி நம்மளால் கொண்டு வந்து காட்ட முடியாது. அதோட எஃபெக்ட்ஸ் வேணும்னா நீங்கள் நேரில் தான் வந்து பார்க்கணும். ஸோ மேக்ஸிமம் என்ன கவரப் பண்ண முடியுமோ நம்ம கவரப் பண்ணி கஸ்டமருக்கு காமிச்சிருக்கோம். பட் ரியலாக உட்காந்தா தான் உங்களுக்கு இதோட எஃபெக்ட்ஸ் எல்லாமே தெரியும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் உங்கள் பட்ஜெட்டில் பண்ணணும், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி தரணும்னா நம்ம நேராக நம்ம ஷாப் வாங்க. டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணுறோம். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸாக செட்டப்ஸும் 2-வே, 3-வே, 4-வே எல்லாமே நம்ம பண்ணி வீடியோ போட்டிருக்கோம். டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ்லையும் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு அந்த மாதிரி செட்டப்ஸ் வேணும்னாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஸ்பெக் என்னவோ, உங்கள் பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி ப்ரொஃபஷ்னலி டியூன் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம், கஸ்டமருக்கு 4 ப்ரீசெட்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். கஸ்டமருக்கு ஒவ்வொரு டைப் ஆஃப் மோடுக்கு ஏற்ற மாதிரி அவரோட ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம கஸ்டமருக்கு ப்ரீசெட் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் அந்த வீடியோவில் நம்ம காமிக்கிறப்ப நீங்கள் உங்களுக்கு ஃபோன்லேயே தெரியும், சில இடத்துல ஹையாக இருக்கும், சில இடத்துல லோவாக இருக்கும். அதை நம்மளால் ப்ராப்பராக காமிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஃபோன்லேயோ இல்லாட்டி ஏதோ கேமராஸில் ரெக்கார்ட் பண்ணுறப்போ நம்மளால் கிளியராக அந்த அவுட்புட்டை கொண்டு வந்து கொடுக்க முடியாது. அதை நீங்கள் செக் பண்ணணுன்னா நீங்கள் நேரில் தான் வரணும். ஸோ நேரில் வந்து உங்களுக்கு என்ன பட்ஜெட் கான்ஃபிகரேஷன் வேணுமோ சொல்லுங்கள், நம்ம கிளியராக பண்ணி கொடுத்துருவோம். அதே மாதிரி வேறு நம்ம ஓவராலாக பேஸ் டு டாப் கன்வர்ஷன் பண்ணுவோம். அது நீங்கள் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பேஸ் டு டாப் கன்வர்ஷன்ஸ் எல்லா வெஹிக்கிள்ஸுக்குமே நம்ம கஸ்டமரோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளியர் கட்டாக நம்ம பண்ணித்தரோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட்டப் பண்ணி தருவோம். ஸோ நம்ம கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ காண்டாக்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோ வந்து சேரும். நன்றி.